என்ன குரேஷ் என்ன பிரியங்கா அக்காக்கு சப்போர்ட்டா பேச வரலன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா சப்போர்ட்டா பேசி வச்சிருக்கேனே, என்னன்னு இது? அதுலயே பூசி பூசி மொழுகுறீங்க பாருங்க, வேற லெவல். பட் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும்னே, மக்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. ஒரு வாளி ஃபுல்லா மண் எடுத்து நீங்களே உங்க தலையில கொட்டிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. உங்க வீடியோ அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் உங்க அந்த மொத்த வீடியோல ஒரு பாயிண்ட்க்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன், நானும் கண்டிப்பா ஸ்டாண்ட் எடுப்பேன். மக்களும் கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துடலாமா? சோ நேத்து நைட் பாத்தீங்கன்னா நம்ம குரேஷ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. என்னோட ஒப்பீனியன், இந்த இஷ்யூக்கான என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டுருக்காரு. குரேஷ் மட்டும் இல்ல, நம்ம நாஞ்சில் விஜயனும் சேர்ந்தே விட்டுருக்காங்க. உங்க ரெண்டு பேர் கருத்துலயே நான் ஒரு விஷயத்துக்கு நான் ஸ்டாண்ட் எடுப்பேன். கண்டிப்பா நீங்களும் அந்த விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். இதுல வந்து குரேஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றது அந்த கமெண்ட் எடுத்துட்டு வர என்னன்னா, பிரியங்கா மணிமேகலை உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து இதுல மணிமேகலை வெளியே போன பிறகு வீடியோ போட்டு ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட் கீழே நம்ம குரேஷ் போய் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாருல, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் வாட் எவர் யூ டு அப்படி சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு அந்த கமெண்ட் டிலீட் பண்ணிட்டார். சோ டிலீட் பண்ண மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு இந்த குரேஷ் ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கமெண்ட்டுக்கு அண்ணன் என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னா, நான் அப்படி ஒரு கமெண்ட் போட்டேன், ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை நடந்து இவங்க வெளியே போயிட்டாங்க, வீடியோ எல்லாம் போட்டாங்க, அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டேன். இந்த கமெண்ட் போட்டோன்னே மணிமேகலை சைட்ல இருந்து எந்த ஒரு லைக்கோ எந்த ஒரு ரிப்ளையும் வரல அந்த கமெண்ட்டுக்கு. சோ நான் பார்த்தேன், சரி ஓகே எதுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை டிலீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாரு. இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லி ஆகணும்னா, அந்த கமெண்ட் நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் போட்டீங்க? அதாவது உங்களோட சப்போர்ட்டை ஒரு ஆளு கொடுக்குறீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்காதீங்க. உங்களோட சப்போர்ட்டை நீங்க கொடுங்க ஃபர்ஸ்ட். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. ஒரு கமாண்ட போடுவீங்க, 10-20 நிமிஷம் பாப்பீங்க, அதிகபட்சம் அரை மணி நேரம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த கமாண்ட். அந்த அரை மணி நேரத்துல அவங்க வந்து லைக் போடல, ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு நான் கமாண்ட் டிலீட் பண்றேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு புரியல. இதுல வந்து அண்ணன் ரெண்டாவது சொல்றேன்னா, நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு, நீங்க பிரியங்காவோட துடுப்பு தானே அப்படி இப்படின்னு கமாண்ட் வந்துச்சு, அதனால நான் டிலீட் பண்ணிட்டேன்னு சொல்றேன். என்னமோ வந்துட்டு போட்டேன், என்னமோ வரட்டு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள தானே பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல. பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேரும் தான் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அந்த இடத்துல நீங்க அந்த கமாண்டா வச்சிருந்திருக்கணும். என்ன நடந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கமாண்டை வச்சிருக்கணும். அந்த கமாண்ட் டிலீட் பண்ண தப்பு. அண்ணன் வந்து அந்த இடத்துக்கு ஒரு பூசி மொழியாச்சு, இதனாலதான் டிலீட் பண்ணேன்னு சொல்லிட்டு. யாரும் லைக் ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணே, சரியா? இப்போ வரைக்கும் அவங்க யாருக்குமே லைக் ரிப்ளை பண்ணல. சரி ஓகே, அது போட்டு ரெண்டாவது அந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத அண்ணன் ஓப்பனா சொல்றாரு. அதுல பூசி மொழிகள் இருக்கு நண்பர்களே, பூசி மொழிகள் இருக்கு. நம்ம சொன்னதான் இந்த திவ்யா துரைசாமி அவர்கள் வந்து எவிக்ட் ஆனாங்கல்ல, எவிக்ட் ஆனப்போ எல்லாரும் எவிக்ட் ஆனாங்கன்னா கடைசியில் ஒரு எமோஷனல் ஸ்பீச் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆங்கர் வந்து ஏதாவது எமோஷனலா பேசி, ஓகே நீங்க இவ்வளவு நாள் எங்க கூட ஜேர்னி பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசி வழி அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க. முடிச்சோன்னே திவ்யா துரைசாமி எல்லார்ட்டையுமே எமோஷனலா பேசி முடிச்சோன்னே அந்த இடத்துல ஆங்கரிங் பண்ண வேண்டியது யாரு? நம்ம ரக்ஷன் மணிமேகலை. ஆனா அதுக்கு பதிலா பிரியங்கா வந்து உள்ள வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நான் வந்து பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ரக்ஷன் வந்து ஓகேக்கான்னு சொல்லிட்டு தலையாட்டணும்னு அக்கா ரொம்ப லென்த்தா பேசியிருப்பாங்க போல. பெருசா திவ்யா துரைசாமி அப்படி வந்தா இப்படி வந்தா, அதுல இருந்து கஷ்டப்பட்டு வந்தா இப்படி வந்தா, சூப்பரா இருந்துச்சு, ஷோல வந்து வேற லெவல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அக்கா மொத்த ஆங்கரிங் இடத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே அந்த இடத்துல நம்ம நினைச்சோம் சண்டை வந்துச்சுன்னு நினைச்சோம். அப்படிதான் நம்ம வீடியோல என்ன சொல்லியிருந்தோம், மணிமேகலை டக்குன்னு சண்டை போட்டாங்க. ஆனா அப்படி இல்லையா. இதை வந்து நம்ம குறைசி என்ன சொன்னது, சண்டை போடலையா, ஆங்கர் ஆகிய மணிமேகலை அங்க போயிட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. வேணாம் பிரியங்கா நிப்பாட்டுங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸ்டாப் பண்ணதான் பிரியங்காக்கு வந்து ஐயோ நம்ம ஃபேமிலியா பழகிட்டு இருக்கோம், ஃபேமிலியா ஷோ பண்றோம், டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டாலே எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டே கேரோன் போயிட்டாங்களாம். இதுதான் அங்க நடந்துச்சா, ஓகேவா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். நம்ம பிரியங்கா அவர்கள் ஒரு இது சொன்னாங்க, நீங்க சொல்றீங்களா குரேஷன் ஃபேமிலியா பழகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஃபேமிலியா தான் நீங்க பழகிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல மணிமேகலை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, நாங்க பேசிடுறோம்னு சொன்னா ஓகே மணிமேகலை இது உன்னோட ஷோ தான், நீ ஆங்கரிங் பண்ணுன்னு சொல்லிட்டு பிரியங்கா அவர்கள் பெருந்தன்மையா பேசி நீயே பண்ணு அப்படி சொல்லிட்டு மணிமேகலை பார்த்து ஒரு ஜாலியா ஒரு ஃபன் மோடு கொண்டு போயிருந்தா அது வந்து ஃபேமிலின்னு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல ஐயோ என்ன பேச விடலையே, என்ன எதுக்கு பேச விடலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு கேரோன் போனாங்கல்ல, அது வந்து தப்பு தானே. சரி அதுவும் இருந்துட்டு போட்டு, அது வந்து அண்ணன் சொல்லியாச்சு. ஆனா அந்த இடத்துல ஸ்டாப் தான் பண்ணிருக்காங்க மணிமேகலை. ஆஸ் ஆங்கரா ஒரு ஷோ வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஆங்கருக்கு ரைட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸ்டாப் பண்ணிருக்காங்க, அழுது போயாச்சு. அடுத்து திருப்பி அண்ணன் சொல்றாரு, அடுத்த ஷூட்டுக்கு எல்லாரும் வந்தோம். அடுத்த ஷூட்டுக்கு திருப்பி எல்லாரும் வந்தப்போ அப்ப பிரியங்கா வந்தோடனே டீம் கிட்ட போய் ஒன்னு சொன்னாங்க. என்னன்னா, பழைய ஷூட்ல வந்து லாஸ்ட் ஷூட்ல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை வந்து நீங்க அட்ரஸ் பண்ணணும், அக்னாலஜ்மெண்ட் பண்ண சொல்லணும், அதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டு டீம் சைட்ல இவங்க தான் சொன்னாங்க. ஆனா சாரி சொல்லல, ஆனா டீம் சைட்ல அட்ரஸ் பண்ண சொன்னாங்க. அதாவது சாரி சொல்லலையா, அட்ரஸ் பண்ண சொன்னாங்களாம், ஓகேவா? அப்போ வந்து டீம் போய் பேசினாங்களாம். இது வருங்க, அது உங்க என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, சோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க அப்படி சொல்லி சொன்னதுக்கு தான் மணிமேகலை அவர்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு குரேஷ் அவர்கள் சொல்றாங்க, ஓகேவா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் குரேஷ், யாருமே ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண சொன்னாலோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாலோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி பேச மாட்டாங்க. நீங்க அங்க போயிட்டு சாரி கேட்க சொன்னதுனாலதான் அந்த இடத்த விட்டு மணிமேகலை அவர் வெளியே போனாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பூசி முழுகிறதுலே நல்லாவே தெரியுது. ஏன்னா அண்ணன் அவ்வளவு பூசி முழுகிறாரு. அக்னாலஜ்மெண்ட் பண்ண சொன்னாங்க, அட்ரஸ் பண்ண சொன்னாங்க, வேற எதுவும் இல்ல.
அவங்க நினைச்சிருந்தா தனியா கூட்டு பேசியிருக்கலாம், பட் தனியாவும் பேசினாலும் அது வேற மாதிரி போயிருக்கும். அதனால அது செட் ஆகல, அது வந்து செட் ஆயிருக்காது. அண்ணன் வந்து ஒரு விஷயம் ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை, போல்டாவே பேசல. நீங்க நினைச்சிருந்தா அவங்க ஒப்பீனியன் எப்படி சொல்லியிருக்கலாம்னா, அந்த இடத்துல சாரி கேட்க சொன்னாங்க, இல்ல அந்த இடத்துல இப்படி பேச சொன்னாங்க, அதனால மணிமேகலை அவர்கள் கிளம்பிட்டாங்க அப்படி சொல்றதுக்கும், அந்த இடத்துல இப்படி பண்ண சொன்னாங்க, இப்படி பண்ணி இருக்கலாம், அப்படி இதுதான் எங்களுக்கே தெரியுமே, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் பூசி முழுகிறதுக்கு தான் ஊருக்கே தெரியுமே. சோ இந்த இடத்துல அப்படி சொல்லியாச்சு. சரி, திருப்பி அந்த ஷூட் வந்து போயிருக்கு. அது பாதி ஷூட் வந்து ஆக்சுவலா பாதி ஷூட் வரைக்கும் எடுத்தாங்களாம், அதை நம்மளே பார்த்திருப்போம். ஷெஃப் தாமு கூட சேர் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க மணிமேகலை, அந்த எபிசோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது திருப்பியும் பாதியில போயிட்டு, நான் வந்து ஒரு சீனியருங்க, ஒரு சீனியர் ஆங்கர், நானும் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன், சோ இதை எனக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும், இதை நீங்க அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டீம் சைட்ல திருப்பி உங்க பிரஷர் பண்ணிருக்காங்க. அதான் அட்ரஸ்ங்கிறது சாரி, அட்ரஸ்ங்கிறத நீங்க அடிச்சுட்டு சாரி போட்டுக்கோங்க மக்களே, அதுதான் உண்மையா நடந்தது. சோ சாரி கேட்க சொல்லியிருக்கும் போது திருப்பி மணிமேகலை வந்து அப்படிலாம் கேட்க முடியாது, அப்படிலாம் பேச முடியாது, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இங்க இப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு, ஆங்கரிங் அவங்க எடுத்து பண்ணிட்டே இருக்காங்க, எங்களுக்கு ஸ்கிரீன் பிளே கிடைக்க மாட்டேங்குது, சோ இதை கவனிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன், நீங்க கவனிக்கல. சோ நான் ஸ்டாப் பண்ண சொன்னதுலாம் என்னால சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதை வந்து அண்ணன் எப்படி சொல்றாருன்னா, அப்போ பிரியங்கா அக்காவுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காதா, அந்த இடத்துல எவ்வளவு பேர் பார்த்தாங்க, கேமராமேன் பார்த்துட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க, இவங்க பார்த்துட்டாங்க, அவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க, அப்போ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அவங்க ஒரு சீனியர்ல. அப்பவும் அண்ணன் ஒரு சிங்கி அடிச்சாரு பாருங்க சீனியர்னு சொல்லிட்டு. அண்ணன் திருப்பியும் அதை தான் நாங்களும் சொல்றோம், அதாவது ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளை நீங்க ஆங்கரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் ஃபுல்லா டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த சீசன் 5 வந்து மொத்தமாவே அவங்க ஆதிக்கமா தான் இருந்துச்சு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க தான் பேசுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அவங்க தான் பேசுவாங்க, அப்படிதான் இருந்துச்சு. சோ அந்த வகையில் அவங்களோட மொத்த குமுறலே தான் அந்த இடத்துல வெளியே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. இதுல அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க வந்துச்சுன்னு தெரியல. இவங்களுக்கு அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துச்சுன்னா அதே மாதிரிதான் மணிமேகலைக்கு வந்திருக்கு, சாரி கேட்க முடியாது. சோ நீங்க அதை ஒத்துக்கிட்டு ஆகணும். ஆனா அண்ணன் ஒத்துக்காம அப்படியே பூசி மொழிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல. சரியா, அதுல முடிஞ்சிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பினோடனே வெளியே வந்து வீடியோ போட்டாங்க. வீடியோ போட்டோன்னே மக்கள் மத்தியில ஓகே, இது வந்து இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் CWC 5 வந்து ஃபுல்லா பாத்துட்டு இருக்கோம், இவங்களோட ஆதிக்கம் தான் ஃபுல்லா இருக்கு, இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு பிரியங்காவை போட்டு அடி பொழந்துட்டாங்க மக்கள். இருந்தாலும் மக்கள் மேல இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்கு, அதை தான் நான் கடைசியில சொல்றேன், வெயிட் பண்ணி பாருங்க. சோ இதுதான் அண்ணன் வந்து சொல்றாரு, இது வந்து இப்படி நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு, இந்த இடத்துல மணிமேகலை நினைச்சிருந்தா தனியா கூட்டு பேசியிருக்கலாம், மணிமேகலை நினைச்சிருந்தா இப்படி பேசியிருக்கலாம், மணிமேகலை நினைச்சிருந்தா மணிமேகலை நினைச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஏன் அந்த இடத்துல பிரியங்கா நினைச்சிருக்கலாமே, ஏன் அந்த இடத்துல பிரியங்கா டக்குன்னு, அவங்க ஒரு சீனியர்னு சொல்றீங்களா, பிரியங்கா டக்குன்னு சரி ஓகே நான் பேசல, நீ பண்ணு, உன்னோட ஷோ நீ ஆங்கர் பண்ணு, அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பிரியங்கா அவர்கள் அந்த இடத்துல கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி பிரியங்கா அவர்கள் அது ஒரு ஃபன்னா எடுத்திருக்கலாமே, ஃபேமிலி ஷோ அப்படி சொல்லி ஃபன்னா எடுத்திருந்தா அந்த கண்டென்ட் வேற மாதிரி போயிருக்கலாம், கண்டிப்பா போயிருக்கும்ல. இப்போ அந்த இடத்த நீங்க விட்டுட்டு நீங்க பூசி தானே முழுகுறீங்க, பக்காவா பூசி முழுகுறாங்க நண்பர்களே, பக்காவான பூசி மொழிகள். அண்ணன் பயங்கரமா பூசி மொழிகிட்டாரு. சோ வெளியே வந்து அவங்க நிறைய வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட், நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, நான் எந்த இடத்துல யாருக்கும் துடுப்பாவெல்லாம் இல்ல அப்படி சொல்லிட்டு அண்ணன் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நாஞ்சில் விஜயன் அவர்களும் சில பல கருத்தை தெரிவிச்சிருக்காரு. சோ நான் சொன்னேன்ல ஒரு பாயிண்ட் நான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அது என்ன பாயிண்ட்னா, குரேஷி அவர்கள் கடைசியில ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு அந்த பிரச்சனை வந்து ஒரு 3 நாள் வந்து பிரியங்காவை பத்தி பயங்கரமா நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்க, நீங்க இப்படி பேசிருக்க கூடாது, அப்படி பேசிருக்க கூடாது, அப்படி பேசிருக்க, ஆனா கடைசி 2 நாட்களா அவங்களோட கேரக்டரை பத்தி, அவங்க லாங்குவேஜ், அவங்களோட காஸ்ட், அவங்க எந்த ஊரு, அவங்க யாரு, அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வந்து அவங்க நெகட்டிவ் பண்றீங்க, அது தப்பு, அது வந்து ஒரு ஆளை எப்படி பாதிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இந்த இடத்துல நானும் ஸ்டாண்ட் எடுப்பேன், நீங்க எனக்கே நெகட்டிவ் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் இவ்வளவு தூரம் பேசிட்டேன், இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையை நான் பேசிட்டு கடைசியில நான் ஸ்டாண்ட் எடுக்கிற விஷயம் என்னன்னா, சில பேர் இருக்காங்க, சில தற்குறிஸ் வந்து பிரியங்காவோட காஸ்ட பத்தி பேசுறது, பிரியங்கா வந்து அங்க இருந்து வந்தாங்க, பிரியங்கா வந்து இந்த விஜய் டிவில ஷோ எடுக்கிறதுக்கு வந்து இப்படிலாம் பண்ணிருக்காங்க, இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படிலாம் சில பல கேவலமான விஷயங்களை சில பேர் பேசுறாங்க கமெண்ட் செக்ஷன்ல. அது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துச்சு, நான் என்னால முடிஞ்சாலும் டிலைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பண்ணாதீங்க தயவு செய்து, திரும்ப சொல்றேன், உங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்கலாம், மணிமேகலை அப்படி பண்ணிட்டாங்க, டாமினேட் பண்ணிட்டாங்க, கோவம் இருந்துச்சுன்னா CWC 5 இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை தெரிவிங்க, கண்டிப்பா அதை தெரிவிக்கலாம். அதுதான் குரேஷி அவர்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க, அதை நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா சோசியல் மீடியால ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய விஷயம் வரும், அதை நீங்க தெரிவிக்கலாம். ஆனா அவங்களோட கேரக்டர் எடுத்து, அவங்க இப்படிப்பட்ட கேரக்டர், அவங்க இங்க இருந்து வந்திருக்காங்கிறத தயவு செய்து பேசாதீங்க, அது வந்து தப்பு. அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, மெச்சூர்டா அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம சைட்ல யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டுனா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த இஷ்யூவை அப்படியே டைவர்ட் பண்ண பார்ப்போம். ஆனா அந்த இஷ்யூ வந்து ஒரு எல்லையை தாண்டி அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட கேரக்டர் எல்லாம் பாதிக்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கும்.
சோ தயவு செய்து அந்த விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு குரேஷி அவர்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாரு. அந்த விஷயத்துக்கு நானும் ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு கண்டிப்பா நான் கடைசி வீடியோட நீ பார்த்திருப்பேன், நேத்து வீடியோல அதுதான் ஸ்டாண்ட் எடுத்திருந்தேன். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு கிளியரா கிடைச்சிட்டு, இந்த இடத்துல மணிமேகலை அவங்களோட ரைட்ஸை தான் பேசியிருக்காங்க ஃபுல்லா. நான் தான் ஆங்கர், நீ ஸ்டாப் பண்ணி நான் தான் பேசுவேன். ஆனா அந்த இடத்துல அவங்க வந்து நான் சீனியர், நீ எப்படி என்ன பத்தி பேசலாம், நீ எப்படி என்ன ஸ்டாப் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு தலகணன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹெட்வெயிட் வந்து நான் தான் பண்ணுவேன், நான் தான் பேசுவேன், நீ எப்படி என்ன ஸ்டாப் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு மொத்த டீமே சேர்ந்து ஆப்போசிட் பண்ண வச்சிருக்காங்க. அதுதான் உண்மைங்கிறது கிளியர் பாயிண்டா கிடைச்சிட்டு. ஆனா குரேஷி அவர்கள் கொஞ்சம் போல்டா பேசியிருக்கலாங்கிறது என்னோட கருத்து. நீங்க கொஞ்சம் போல்டா பேசியிருக்கலாம், இப்படிதான் நடந்திருக்கணும், அப்படி நடந்திருக்கலாம் சொல்லிட்டு பேசியிருக்கலாம். இதேதான் நாஞ்சில் விஜயன் அவர்களும் பேசியிருக்காங்க. அவருமே தெளிவா பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாஞ்சில் விஜயன் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்ற என்னன்னா, என்னங்க இப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க, இப்ப என்ன பிரியங்கா வந்து அப்படி பண்ணிடணுமா, மணிமேகலைக்கு என்ன காசு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. இது வந்து ஒரு கார்பரேட், அங்க எல்லாமே இருக்கும், எல்லாமே கண்டென்ட் தான். சோ கண்டென்ட்டா பாருங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டா அந்த பிரச்சனை அந்த 2 ஆக்டருக்கானது, அது அப்படி போயிட்டு போட்டுங்க, அப்படி விட்டுருங்க. ஆனா அதை தவிர்த்து அவங்கள பத்தி கேரக்டர்லெஸ்ஸா சில பல விஷயங்கள் பேசுறீங்களா, அது தப்புன்னு சொல்லிட்டு தான் நாஞ்சில் விஜயன் அவர்களை மொத்த வீடியோலமே பேசுறாரு. மொத்த வீடியோலமே அவர் பேசுற விஷயமே இது ஒரு டாபிக் தான். சோ தயவு செய்து திரும்பவும் நான் கடைசியில் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அதுதான் நீங்க வந்து அவங்க மேல ஹர்ட் கொடுங்க. நான் தப்பே சொல்ல, நானுமே ஹர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இது தப்பு. நம்ம பிக் பாஸ்ல இருந்தே பாத்துட்டு இருக்கோம் உங்களை. பிக் பாஸ்ல இருந்து அவங்க எவ்வளவு டாமினேட் பண்ணுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசுவாங்க. இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்றேன், பிக் பாஸ்ல நிருப்பு தாமரைன்னு சொல்லி 2 பேரை பயங்கரமா க்ளோஸா வச்சு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிக் பாஸ் தாண்டி வெளியே வந்த பிறகு நிருப்பு ஒரு 2 ஷோல இது பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிருப்டையும் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. தாமரையை சுத்தமா மறந்துட்டாங்க, தாமரையை சுத்தமா ஒதுக்கியாச்சு. சோ அவங்களுக்கு வந்து அந்தந்த இடத்துல தேவையான லைம் லைட் எடுப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ சிடபிள்யூசிலையுமே இர்ஃபானை பிடிச்சி வச்சுட்டு தம்பி அக்கா அக்கா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் பண்றாங்க. அதெல்லாம் சிடபிள்யூசி முடிஞ்ச பிறகு இருக்காது, அது கண்டிப்பா இருக்காதுங்க. அது எல்லாமே கண்டென்ட் கண்டி தான் அவங்க பயங்கரமா பண்றாங்க. ஆனா ஒரு எல்லையை தாண்டும் போது மக்களுக்கு வெறுப்பாகுது. அதுதான் இப்ப வெறுப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ வெறுப்பை தெரிவிங்க, தாராளமா தெரிவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது ஒரு லிமிட்டா ஒரு பார்த்து தெரிவிங்க. அவங்க கேரக்டர், அவங்க ஃபேமிலி, அவங்க அது எல்லாமே வேணாம். அவங்க என்னமோ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருப்பாங்க. சோ தயவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மணிமேகலைக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் ரெஸ்பெக்டா இவங்களை ஹேட் கொடுங்க. ரெஸ்பெக்டா ஹேட் பண்ணுங்கப்பா. ஹேட் பண்றதே நான் முடிவு பண்ணிட்டீங்க. சோ ரெஸ்பெக்டா பண்ணுங்க தயவு செய்து. இதுதான் என்னோட இதா இருக்கு. ஆனா குரேஷி அவர்களுக்கு மேல இருந்த ஒரு மரியாதை எனக்கு கம்மியாயிட்டு, உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.